ஹாய் ஹார்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோ ரொம்ப சொதப்பிட்டேன்னு எனக்கு தெரியும். நான் மேம் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்துட்டு தேயாவுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் கொண்டு வந்திருக்கேன். டு பி லவ்டு கலர் ஆஃப் மை லைஃப். ஓகேடா, நம்ம ஸ்டோரி லைனில் அப்படியே போகும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். இப்போது ஒரு பெரிய சர்ச்சில் வந்துட்டு ஒருத்தவங்க கல்யாணம் நடக்குது. அது வேறு யாரும் இல்லை, தேயாவுக்கும் எனக்கு தான் கல்யாணம் நடக்குது. அப்போ ஜிமின் கிட்ட தேங்க வந்துட்டு, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, எப்படிடா இங்கேருந்து போகிறது, ஏதாவது வெளியே சொல்கிறா டேய் ஜிமினா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் ஏன்டா இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறேன், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே? டேய் பொண்ணெல்லாம் ஓகேடா, பட் எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க பார்த்தரல, ஏய் அவங்கள வந்துட்டு வர வைக்கிறதுக்காக பண்ணிட்டாங்கடா அப்படின்னு. ஏய் அதுக்கு இதானா, என்னடா நீ லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க, எனக்கு பொண்ணுலாம் ஓகே, நான் தான் என்ன சொன்னேன் பொண்ணு ஓகே, பட் நான் 6 மந்த் நான் பேசணும், நான் கொஞ்சம் ஜெல்லானதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்னடா கேட்டேன் எல்லாத்துக்கிட்டேயும், பொண்ணு இவங்க பாருங்க, நான் அவங்க இஷ்டமாக தானேடா விட்டேன், நான் லவ் கூட பண்ணலையேடா அப்படின்றேன். நான் என்ன சொன்னேன், ஒரு 6 மாதம் நானும் அந்த பொண்ணு பழகுறோம், பேசுகிறோம், 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எனக்கு செட் ஆகுனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி தானடா சொன்னேன்னா. டேய் நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னா, எப்படி இருக்குது, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா, ஒருத்தங்க கூட வாழ போகிறோம் லைஃப் லாங், அதாவது எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவங்க தாங்கிற ஒரு நிலமை எனக்கு புரியுதா, அப்படி இருக்கும்போது அவங்க கூட நான் பேசி பழதி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு, நீயே சொல்லு, நான் தப்பாக எதுவும் சொல்லு. என்னடா ஜங்குக்கா கரெக்டு தானே? ஆமாம் மச்சான் நீ கரெக்டாக தான் சொன்னேன். நீ சும்மா மூடு, எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சொம்பு தூக்கிட்டே இருப்பேன். ஏய் அவன் என்னடா சொன்னான், கரெக்டாக தானடா சொன்னான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்துட்டு, நீ எல்லாமே கரெக்டாக தான் பேசுகிற, நான் தான் தப்பாக பண்ணேன், நான் உன்னோட அப்பா புரியுதா அப்படின்னு 3 பேரும் எழுந்துச்சு நின்று, அன்யோப்பா உங்களுக்கு புரியலையா நான் சொல்கிறது, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரிஞ்சுருக்குதையா, பட் அதுக்கான டைம் கிடையாது, அதுக்காக டைமும் இல்லை, நேரமும் இல்லை, உனக்கு புரியுதா? பா நீங்கள் சொன்னீங்கன்னு தான் உங்கள் பார்ட்னரோட பொண்ணு, அவங்கள பற்றி வாய மூடுதையா, ஓகே சொல்லலை, இருந்தாலும் எனக்கு அவங்க கூட ஸ்பேஸ் வேணும், நான் அந்த பொண்ணை வேணாம் பிடிக்கலன்னா சொல்லலை, எனக்கு ஸ்பேஸ் வேணும் அவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகிறதுக்கு அப்படின்னு தானே கேட்டேன். நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைம் ஆச்சு போகலாமா, உனக்கு கூப்பிட்டு வாடி, சரிங்க நான் கூப்பிட்டு வந்துடுறேன், ஏன் போகலாமாப்பா, நீ வேணா உன் புருஷன் கூப்பிட்டவனா உன் புருஷன் பின்னாடியே போ, என்னால் கூப்பிடாத, என்ன பேச்சு தேயாங்க இதெல்லாம், அப்பாவை போயிட்டு போம்மா இரிட்டேட் பண்ணாத அப்படின்ட்டு இங்கே அப்படியே பார்த்தா, ஏன் நீ எதுவும் தப்பாக எங்களை எடுத்துக்கலம்மா, உனக்கு சின்ன வயசு தாம்மா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் இல்லைம்மா, அதனால தான்ம்மா எப்படிம்மா நான் மறுபடியும், எனக்கு புரியுது, எனக்கு நீ சொல்கிற எல்லாமே புரியுது, பட் இருந்தாலும் நம்ம இப்போ இந்த டிசிஷன் எடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும், உனக்கு நான் சொல்கிறது புரியுதா? புரியுதுமா, ஆனால் இவ்வளோ ஏர்லியாக சோவார் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எல்லாத்தையும் மறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. டைம் ஸ்கிப் பண்ண இங்கே ஃபாதர் வந்துட்டு 2 பேர் கேட்குறாங்க, தேங்காய் நீங்கள் வயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது தேங்காய் திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அப்பா அம்மாவை பார்த்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. வயனாகிய நீங்கள் தேங்காய் திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு வயன்கிட்ட. வேணும் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், ரிங் போடுறாங்க. ரிங் போட்டுட்டு 2 பேரும் ஜோடியாக நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துட்டோன்னே கல்யாணம் முடிஞ்ச கையோடனே ஒரு தனியாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. தனி வீட்டுக்கு போயிடணும், நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் இங்கே எடுத்திருக்கோம், இங்கே உங்களுக்கு சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வயன் சொல்கிறாங்க, அம்மா அப்பார்ட்மெண்ட் ஆமாம் நீங்கள் 2 பேர் தனியாக இருக்க போகிறீங்க, ஓ சரிம்மா, இங்கே வாயன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன வயன், என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? தெரியும் வயன், மறைச்சலாக கல்யாணம் பண்ணல, கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? தெரியும் வயன், உங்கள் அப்பா நம்ம அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான், அவர்கிட்ட சொல்லி தான் பண்ணியிருக்கோம், பையனுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வேறு எதுவுமே பேசணும், நீ எதுவும் பயப்படாத, பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அம்மா எப்படிம்மா, நீ எதுவும் யோசிக்காத, நடக்கிறது நடக்கிற மாதிரி நடக்கட்டும், நீ எதுவும் பெருசாக வரி பண்ணிக்காத, நீ பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வயன் ஆரம்பிக்காத வயன் ப்ளீஸ், வயன் இன்னைக்கு மேரேஜ் ஆரம்பிக்காத ப்ளீஸ். அப்படியே காரில் ஏறி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க எல்லாருமே. அப்போ வயனோட அம்மா கிட்ட போயிட்டு, வயன் என்னிலேருந்து உன்னோட புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை ஃபீல் பண்ணிக்கணும், பழசை நினச்சி ஃபீல் பண்ணிட்டோம் அழுதுட்டு ஒரு நாள் இருக்கக்கூடாது. அவருக்கு உன்னை பற்றி தெரியும், அவருக்கு தேயாவுக்கு உன்னை பற்றி தெரியும், இருந்தாலும் அவர் ஹர்ட் ஆகிற மாதிரியும் அவர் ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரிம்மா பண்ணல, பட் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்கல்ல, இதனால் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வராதில்ல? கண்டிப்பாக வராது. வந்தால் நீ கன்ஃபார்மாக அம்மாவை வந்து கேட்கலாம். ஏன்னா நீ எடுத்த ஒரு டிசிஷன் தான் தப்பாக முடிஞ்சு போச்சு, இதை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், இது உனக்கு நல்லதாக தான் இருக்கும். அம்மா எப்போவுமே கெட்டதை பண்ண மாட்டோம், அம்மாவும் அப்பாவும் உனக்கு, ஓகேவா? சரிம்மா, நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, நீங்களும் பத்திரமா போயிட்டாங்க அப்படின்னு கார் ஸ்டார்ட் ஆகி கார் போகுது மெதுவாக. கார் ஃபுல்லாக சைலண்ட்டாகவே இருக்குது. காரில் எந்த ஒரு பேச்சோ எதுவுமே கிடையாது, அப்படியே சைலண்ட்டாக போகுது காரு. நீங்கள் தயாவும் அப்பார்ட்மெண்ட் வந்து ரீச் ஆகிடுங்க. ரீச் ஆன டிரைவர், சார் கார் நீங்கள் என்ன பண்ண, கார் வந்து பார்க் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கிங் அனுப்பிச்சிடுறாரு. பார்க் பண்ணுறது, சாரி சார், இருந்தாங்க சார், சாரி, சரி கிளம்பு, அம்மா அப்பா கேட்டால் சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொல்லும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே மேலே ரூமுக்கு போய் ரூம் திறந்துட்டு, ஏதாவது பசிக்குதா, ஏதாவது வேணுமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சரி ஓகே அப்படின்ட்டு தயான் போயிடுறாரு. தயானுக்கு கோபம், அதனால் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ரெகுலராக வந்து பிஹேவ் பண்ணிட்டுருப்பாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போய் அவர் தூங்கிடுவார். இங்கே நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க, உட்காந்துட்டே இருப்பீங்க, தூங்காமல் தூங்காமல் முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வழியாக அப்படியே சோஃபாவே தூங்கியிருப்பீங்க, ட்ரெஸ் கூட மாற்றாமல். அப்புறம் மார்னிங் ஆனால் உங்கள் ஃபோனில் எப்பவும் போல் அலாரம் அடிக்குது 6 மணிக்கு. அலாரம் அடிக்கிறது கேட்டோன்னே ஏஞ்சி உட்காந்து பார்த்தா தேவன் வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. என்ன சோஃபாலே தூங்கிட்டீங்களா அப்படின்னா, ஆமாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நீங்கள் வெளியவே வரல, ட்ரெஸ் மாற்றலாம், ஆனால் சரி அதுதான், ஓ சாரி என் தப்பு தானா, ஓகே சாரி அப்படின்ட்டு, சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 1 வீக் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது ஃபார்முலாக. நீங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணுறது, அவருக்கு வந்துட்டு கடுப்பாயிருது ஒரு லெவலுக்கு மேலே. அப்புறம் ஜிம்மி வந்துட்டு, என்னடா அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டே இல்லையா அண்ணா, எங்கடா எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்த்தனால இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா எனக்கு, அதனால தான் பேசலாம். அடப்பாவி, ஒரு வாரமாக பேசலை, அப்போ இப்படி தான் போனீங்க? அந்த பொண்ணு வரும், பார்க்கும், சாப்பிட்றீங்களான்னு கேட்கும், நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன், அவன் அமைதியாக போயிடுவான், நானும் அமைதியாக வந்துடுவேன், என் துணியை நானே துவைச்சிடுவேன். என்னடா இதெல்லாம், வீட்டுக்குள்ளே போய்ட்டு தனித்தனியாக இன்றைக்கி ஏதாவது பேச போறியா அப்படின்னா, ஆமாம் நான் இன்றைக்கி தான் பேசலான் இருக்கேன். என்னடா பேச போகிறேன், இல்லை என்னதான் ப்ராப்ளம்னு கேட்போம் அப்படின்னா, ப்ராப்ளம் அது இதெல்லாம் கேட்டு கிளப்பிடாது, நீ அமைதியாக விடணும், பிடிச்சா பேசு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னா, எவ்வளோ நாளா இப்படி இருக்கிறது, இது எனக்கு புரியுதுடா, இருந்தால் என்ன பண்ண சொல்கிற, உன் விருப்பம் இல்லாமல் உன் இஷ்டம் இல்லாமல் ஒன்றும் பண்ணல, எல்லாம் தெரியும் தானே, திருப்பி ஏன் கேட்டு அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது ஓகே ஜிம்மி, இருந்தாலும் அவ்வளோ கொஞ்சம் மிங்கிள் ஆகணும்ல, அவ்வளோ கொஞ்சம் ஏதாவது மிங்கிள் ஆனால் தானே என்னாலையும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், இப்படி இருந்தால் எப்படிடா. சரி ஓகே, இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்னா, நான் பேச போகிறேன்றேன். எனக்கு பயமாக இருக்குடா மச்சான், சரின்றேன், நான் பேசுகிறேன்றேன், என்ன பண்ணி தரடா, பிரச்சனைனா ஃபோன் பண்ணு, ஊரை விட்டு நானும் ஜெயிக்க ஓடிடுறோம், தெரியும்டா நீங்கள் ஃப்ராடுனா இங்கன்ட்டு. டைம் ஸ்கிப் ஆகி டைமும் ஒரு ஈவினிங் போல் ஆயிடுச்சுடா. ஈவினிங் தேவன் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போது வயன் வந்துட்டு சோஃபாவில் ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்கா. ரொம்ப அழுதுட்டே அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பா. தேவன் வந்தோடனே, இன்றைக்கும் அழுதுருக்காளா, இவளுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே, என்ன கல்யாணம் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காளே, இன்றைக்கி இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணுறாரு. போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து பார்க்குறாரு.
அப்படியே பார்த்தா டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. 8 மணி ஆயிடுச்சு, வெந்திருக்கவே. அப்புறம் அவர் பார்த்தா இப்போ இதுக்கு மேலே இருந்துச்சு சமைச்சு டைம் ஆயிரும், நம்ம ஆர்டர் போட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிடுறாரு சாப்பிட்றதுக்கெல்லாம். அப்புறம் 8 மணி ஆகும்போது கரெக்டாக ஏஞ்சி ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ சமைக்கணுமே அப்படின்னு ஏஞ்சி அவசர அவசரம் பார்க்கும்போது டைனிங் டேபிளில் தயாங்க வந்துட்டு அப்படியே ஒரு பக்கமாக படுத்துட்டு சாஞ்ச மாதிரி படுத்துட்ருக்காரு. இவன் ஏஞ்சிதை பார்த்தோன்னே, ஏஞ்சிட்டியா ஒரு வழியா அப்படின்னா, ஓ சாரி உங்களை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சிட்டேனா, ஏதாவது வேணுமா, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு சமைக்கலாம் தெரியாது, அதனால் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டேன், நீ சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு போகிறாரு. மதியத்துலேருந்து சாப்பிட்டியா நீனா? சாப்பிட்டேன். சரி ஓகே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாரு. சாப்பிட்ருக்கும் போதே தயாங் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லு தயாங், சொல்லுங்கள் தயாங் அப்படின்னு சொல்கிறேன். சாப்பிட்டு பேசலாமா கொஞ்சம் அப்படின்னா, நானும் உங்ககிட்ட பேசணும், நல்லதாக போச்சு, 2 பேருமே பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் பேசலாம், ஒரு 1 hour பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. சரி ஓகே தயாங் அப்படின்னு வயனும் சொல்கிறாங்க. ஆஃப்டர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆனோடனே தயாங் வந்துட்டு, உனக்கு என்ன ப்ராப்ளங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஸோ நீ அதிலே இருந்து கொஞ்சம், இல்லை ஃபஸ்ட்டு நான் பேசிக்கிறேன். சரி ஓகே சொல்லு, உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது, என்ன தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்க ஒய்ஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ ஒரு 6 month மட்டும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பல்ல கடிச்சிட்டு இருந்துருவோம். 6 monthக்கு அப்புறம் நானே உங்களுக்கு டிவோர்ஸ் தரேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை உங்கள் இஷ்டப்படி வாழலாம் அப்படி சொல்லிவிட்டு ஒயன் வந்துட்டு தயாங்க பார்க்குறாங்க. தயாங்க்கு இது என்ன, இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒயன் டிஆர் ஐஸ், அவள் அழுதுகிட்டே தான் பேசியிருப்பாள். உங்களை நான் எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்குன்னு நீங்கள் எதுவும் பண்ணவும் வேண்டாம், 6 month நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வேறு வெளியே மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போம், அதனால் நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. சரி ஓகே அப்படின்ட்டு தயாங்க வந்துட்டு, நீ பேசி முடிச்சிட்ட, நான் பேசலாமா அப்படின்னா, இல்லை இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓ அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நான் கேட்கணும், அப்போ நான் பேசுறது கேட்க மாட்டேங்கன்னு தயாங்க ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறான். இல்லை உங்களுக்கு இதுதானே கேட்க வந்தீங்க அப்படின்னா, ஓ நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டீங்களா, சரி இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, உங்கள் விருப்பப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னா, பட் நீங்கள் டிவோர்ஸ் தரதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து ரூம்குள்ளே போய் ஷட் பண்ணிடுறாரு ரூமை. அப்போ ஒயன் அவர் ஏதோ பேச வந்து நம்ம ஏதோ தப்பா, இல்லை இருக்காது, அவர் தான் ஒரு வாரமாக நம்மக்கிட்ட எதுவுமே பேசலை, ஒரு பிஹேவியரும் ஒரு மாதிரி அப்நார்மலாக நம்மளை பிடிக்காத மாதிரி தானே இருக்குது, நான் கரெக்டாக தானே சொன்னேன், நான் அவங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேன், ஒயன் நீ நல்லதாக பண்ணியிருக்க, இதே மாதிரி போ அப்படின்னு சொன்னோன்னே காலையில் விடிஞ்சோடனே காலிங் பெல் அடிக்கும்போது தேயாங்கோட பேரண்ட்ஸும் என்னோடய பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. தேயாங்க அப்படியே வந்துட்டு ஸ்வாகாக நிற்கிறாரு. என்னாச்சுப்பா தேயாங் வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஆண்டி இல்லை உங்கள் பொண்ணு, என் பொண்ணு என்னப்பாச்சு என் பொண்ணு, இல்லை உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொன்னீங்களா இல்லையான்னு தெரியாது, உங்கள் பொண்ணோட பாஸ்ட்லாம் தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணாது, உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா, சொல்லிட்டேன்ப்பா, எல்லாமே நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க. சரி ஓகே டேடி, அவங்கள பற்றி ஏதாவது என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்களா டேடி, இல்லைடா எல்லாமே சொல்லிட்டேங்கடா, சொல்லி பொண்ணு ஓகே பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம், நான் பண்ண ஒரு தப்பு என்ன, ஏர்லியாக கல்யாணத்தை வச்சிட்டேன், இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கேட்டேன் பழகிறதுக்காக, நான் முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், அவ்வளோதானே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஏன்டா என்னடா ஆச்சுன்னா, ஓகே டேடி கேட்டுச்சவன், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறது கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு புரியுதா, நான் வந்துட்டு ஆசைப்பட்ட விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை முன்னாடியே வந்துட்டு பார்க்கணும், பேசணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நிறையா ஆசை இருந்தது. நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்காக இப்படி அப்படி அந்த ஆசைலாம் எனக்கு கிடையாது. நான் எங்கள் அப்பாட்ட வச்ச ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நான் 6 மாதம் முன்னாடி உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், நம்ம மிங்கிள் ஆகணும். உனக்கு நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ நீ ஒரு டிசிஷன் எடுத்திருக்கியே அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக வந்துடக்கூடாது
நீ வந்துட்டு என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருந்திருந்தோம்னா இன்னத்துக்கு இது ஒரு மாதிரி ஜாலியாக போயிருக்கும். புரியுதா? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஓகே அப்படின்ட்டு சொன்னோன்னே ஒயனையே எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க திரும்பி. அப்போ பார்க்கும்போது தேவம் என்ன சொன்னாங்க என் பொண்ணு, என்னாச்சு? இல்லை எனக்கு உங்கள் பொண்ணு வந்து 6 மந்த்து மட்டும் நாங்கள் சொல்லாத சொல்லாத நான் தெரியாமல் தப்பு. இல்லை உங்கள் பொண்ணு வந்து 6 மந்த்து மட்டும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போமா, அப்புறமா அவங்க எனக்கு டிவோர்ஸ் தருவாங்களாம், அதை நான் வாங்கிக்கணுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு போச்சு. அம்மா உனக்கு புரியுதா? தேயாங்க பற்றி நீ என்னமோ நினச்சிட்ருக்க. பட் தேயாங் நீ நினைக்கிற மாதிரி கேரக்டர் கிடையாது. தேயாங் ஃபுல்லாகவே வேறு. அவனை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற. அப்படிங்கும்போது தேங்காய் பார்க்குறாங்க, தேங்காய் காணோம். இங்கே பாரு வயன், உனக்கு இந்த லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் உனக்கு ஏனோ தானோலாம் பிடிச்சி கட்டி வைக்கல. அதை முதல்ல நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்கோ. தேங்காய் பற்றி உனக்கு தெரியல, ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து தேங்காய் பார்த்துட்ருக்கேன். தேங்காயோட கேரக்டர் வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் ஃபஸ்ட்டே தேங்காய் தான் உனக்காக பார்த்தோம். தேங்காய் ஃபஸ்ட்லேருந்தே உன்னை பற்றி தெரியும். ஆனாலும் அவன் கூட பேசணும், கூட பழகணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். அது தப்பு கிடையாது. எல்லோரும் பசங்களுக்கும் இருக்கிற ஒன்று தான். தேங்காய்க்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். இதை முதல்ல ஃபஸ்ட்டு மைண்டில் நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. புரியுதா? மறுபடியும் தேங்காய் ஹர்ட் பண்ணாத. தேங்காய் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஆனால் தேங்காய் என்கிட்ட வந்ததுலேருந்து தெரியும், உங்கள் பெட்டு ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கும் போதே நான் நினச்சேன் அவனுக்கு வந்து கோபம், அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ பால்கனி நிற்கும் போது, பால்கனிக்கிட்டே நிற்காதீங்க, இப்படி வாங்க. ஏன் நின்னா என்ன? இல்லை எனக்கு பிடிக்காது. பால்கனி பிடிக்காத ஒரு பொண்ணா? இல்லை எனக்கு பால்கனி பிடிக்காது, பால்கனி க்ளோஸ் பண்ண போகிறேண்ணா. ஓகே கூடா. என்ன எதுக்கு கூப்பிட்டேன்? சாரி, எல்லாத்துக்கும் சாரி. அப்பா உனக்கு பேசலாம் தெரியுமா? எனக்கு இப்போ தான் தெரியும் உனக்கு பேச தெரியுங்கிறது. நல்லா பேசுவேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அப்புறமா அதை தான் நானும் கேட்குறேன். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உன்னை நான் கட்டாயப்படுத்தலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். இங்கே பார் அப்படின்னு ஒரு சின்ன பிடிச்சி அப்படி தூக்கி, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நீ எதுவுமே பயப்பட வேண்டாம், புரியுதா? அப்படி சின்ன வந்து கப்பான மாதிரியே சொல்கிறாரு. அவள் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட டியர்ஸ்லேயே பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே இப்படி கண்ணில். சத்தியமாக உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எப்படி என்ன அக்செப்ட் பண்ணீங்க? என்ன எப்படி அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்குறியா? ஆக்சுவலாக எனக்கு ஒன்று முதலேருந்தே தெரியும். முதல்ல இருந்து ஸ்கூல் படிக்கும் முதலேருந்து நானும் பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூல் தானே நீங்கள்? சாரி நீ தான் என் ஸ்கூலில் சேர்ந்தா. ஓ ஆனால் நான் உன்னை நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் பேசிக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. தெரியும், என் ஃப்ரெண்டு சொல்லுவா தேயாங்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. யார்? உன் ஃப்ரெண்டு ஜூன் தானே? ஜூன் தான் தெரியும், என் மச்சானோட லவ்வர் தான். ஜக்கு ஆமாம் அவன் என் மச்சான் தான். நாங்கள் 3 பேர் தான் திக் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்மளை பற்றி பேசுவோம்மா, இங்கே வா இங்கே உட்கார் அப்படின்னு வந்துட்டு சோஃபா வந்து டேப் பண்ணி காட்டுறாரு. அப்போ கிட்ட போய் உட்காந்துட்டு என்ன பேசலாம்? சரி ஓகே, நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஐ எம் கிம் தயன். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒரே ஒரு பையன். எனக்கு லவ்லாம் கிடையாது, பட் லவ் பண்ணணுன்னு ஆசை இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள லவ் பண்ணணுன்னு ஆசை. தென் எனக்கு 3 உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அந்த உருப்படாத 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் 3 லவ்வர் இருக்காங்க. அப்புறம் நல்ல அப்பா அம்மா. உனக்கு? இன்னொரு விஷயம், நல்லா படிச்சிருக்கேன், எங்கள் அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டுருக்கேன், அவ்வளோதான். உன்னோட விஷயம் சொல்லு. நான் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்து வேஸ்டான ஒரு பொண்ணு. வயன் சாரி ஒரு பொண்ணு, என் பேர் வயன்.
எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ்மேன். நாங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து செட்டிலான ஒரு ஃபேமிலி. எங்கள் அப்பா ஒருத்தர் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கார். அவங்க பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓ பாருடா, இதெல்லாம் சொல்ல தெரியுமா உனக்கு அப்படின்னு டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தா மணி 12 ஆயிடுது. 12 ஆயிடுச்சு, தூங்க போகலாமா? ஃபைன், நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நம்ம இப்போது ஃப்ரெண்ட் ஜோனா ஹஸ்பண்ட் ஜோனா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோனாக இருந்தால் நான் உனக்கு கேட்கலாமா? சரி கேளுங்க. இல்லை தப்பாக எடுத்துக்காத. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ என் கூட என் ரூமில் தூங்க முடியுமா? என்னது? இல்லை அப்படி இல்லை, தப்பாக தான் சொன்னல, தப்பாக எடுத்துக்காதான்னு. என் ரூமில் என் கூட தூங்க முடியுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்து தனியாகவே தூங்கிட்டேன். எனக்கு யார் பக்கத்துலையாவது தூங்கணும்னு ஆசை. ஆனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரில. அம்மா கூட போய் படுத்தா இவ்வளோ பெரிய பையனாயிட்டேன், எதுக்கு தான் என் பக்கத்தில் வந்து படுக்கிறேன்னு கேட்பாங்க. அப்பா கூட போய் படுத்தா மேனஸ் இல்லையாடா அவனுக்குன்னு கேட்பாங்க. பட் ஒய்ஃப்கிட்ட மட்டும்தானே உரிமையாக கேட்க முடியும். அதனால தான் கேட்குறேன். இனிமேல் நம்ம செப்பரேட் ரூமில் இருக்க வேண்டாமே. சரி க்ளவுட்ஸ் எல்லாம் நான் காலையில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் எஜ்ஜில் அவரு நல்லா பேன் படுத்திருக்காரு பெட்டில். எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நான் எப்பவுமே இப்படி தான் படுப்பேன் அப்படின்னா. என்ன இவ்வளோ கீழே விழுந்துட போகிறேன்? இல்லை இப்படி தான் படுப்பேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, தப்பாக எடுத்துக்கலன்னா தூக்கத்தில் கை கால் போட்டால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதான். இது கை கால் படுவீங்களா? தப்பாக எடுத்துக்காதப்பா அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. டைமுக்கு போய் மிட் நைட் ஒரு 2:30 போல் இருக்கும். தேயாங் வந்துட்டு பில்லோ நினச்சி ஒயன் மேலே கையை போட்டுறாரு. அப்போ ஒயன் சடனாக வேக்கப்பாய் அப்படியே ஒரு மாதிரி பதறி அடித்து கீழே போய் இல்லை நான் விட்டுட்டேன் சாரி என்ன மனசு ஒயன் என்னடியாச்சு? ஒயன் என்னடியாச்சு? இல்லை என் மேலே யாரோ கை யாரும் இல்லை, நான் தான் பட்டேன். இரு மூச்சுடு. தண்ணி குடிங்களா? தண்ணி குடி. அப்படி தண்ணி குடிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக பயந்துருப்பாங்க கை விழுந்தோடனே, அதனால் இப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? சாரி, என்னடி ஆச்சு? ஓ, என் மேலே யாரோ கை போட்டுட்டாங்க. யாரோவா? நான் தான் சொன்னேன்ல தூக்கத்தில் கை போட்டுருவேன்னு. நீங்கள் தானா? ஒயன் கை போட்டது பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை, என்னை எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒயன் ரூமுக்கு ஓடிடுறா. தேங்கு என்ன? ஓ, ஃபஸ்ட்டு நம்ம இவர்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யோசிக்கிறாரு. அதோடு அவருக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல, தூங்கவே இல்லை. அவர் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கும்போது காலையில் போய் ஒயன் ரொம்ப நேரம் ஆகி வெளியே வரல. தேங்க நான் ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் நாக் பண்ணிட்டு உள்ளே போனால் ஒயன் நல்லா இழுத்து போத்துட்டு ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. பார்த்தோன்னே தேங்க்கு அப்படியே ஒரே ஷாக்கு. என்னடி இது அப்படின்னு கையில் இந்த சூட்கேஸை கீழே போட்டு ஓடி போய் கிட்டே போய் பார்த்தா சரியான ஃபீவர், பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக்கப்லாம் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு போயிடுச்சு ஒயனுக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சு, ஆண்டி ஒயன் ஆண்டி சொல்லு பார்த்தேன் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டி ஒயன் பயப்படுவாளா? இல்லைப்பா, லாஸ்ட்டாக எப்போ ஒயனுக்கு ஃபீவர் இருந்தது? மேரேஜுக்கு ஒரு 2 days முன்னாடி. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ நான் ஒழுங்காகவே கேர் பண்ணிக்கவே இல்லை, நீங்கள் சொல்லவே இல்லை என்கிட்ட ஃபீவர் ஆச்சுன்னு. அது இல்லை, அது மைல்டு எப்போ போல் அப்படின்ட்டு டாக்டர் நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு உள்ளே வராங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேனிக் ஃபீவர் வந்திருக்கு. அவங்க எதையும் நினச்சி ரொம்ப சஃபர் ஆகி அதையே நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுருக்காங்க. அதையே யோசிச்சு அழுதனால ஃபீவர் வந்திருக்கு. அவங்க
அவங்க மென்ட்லி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெயாங் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தெயாங் அப்படியே திரும்பி எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லோரும் எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, அவள் எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு தான் நினச்சோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட என்ன சொன்னீங்க, அவள் மறந்துருக்கா, அவள் இஷ்டப்பட்டு தான் கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெயாங் கேட்குறாரு. இந்த பக்கம் அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து டே டே டேயாங் அப்படின்ட்டு ஒயன் கூப்பிட்றாங்க. ஒயன் ஒயன் ஒயன், நான் எங்கே போகலடி, இங்கே தான் இருக்கேன் என்ன பாரு நீங்கள் தேம் சாரி, நீங்கள் கை போட்டது பிடிக்காமலாம் இல்லை, பயந்துட்டேன், சாரி. சி விட்டுடி, நான் அதை மறந்துட்டேன் அப்போவே. உடம்பு எப்படி இருக்குது தெரியுமா, உனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னா, ஃபீவர் தானே. என்னடி ஃபீவர் தானே, அப்போ இதுக்கு முன்னாடி உனக்கு நிறைய தடவை பயந்துருக்கேன், அழுதுருக்கேன் அப்படிங்கும்போது தேயாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இவ இப்படி, சரி ஓகே நம்ம நல்லபடியாக ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நம்ம இதை பற்றி பேசிக்கலாம், நீ இதை பற்றி எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னு. எனக்கு ஒன்று பண்ண முடியுமா, எனக்கு நீங்கள் பேசும்போது நல்லா இருக்குது, என் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் ஒயன். சரி ஓகே நான் இருக்கேன், நான் இருந்தோன்னே பார்த்துக்கிறேன் பத்திரமா, நீ எதுவும் நினைக்காத, நீ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தா அப்புறமா வெளியே நைட்டு ஒரு 3:30 மணி போல் இருக்கும், ஒயன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ யங்குக்கு ஜிமினாவும் தேயாங்கிட்ட டே என்னடா பண்ணி தொலைஞ்சா, கொண்டு போய் பாஞ்சிட்டியாடா அந்த பொண்ணு மேலே அப்படின்னா, டி கை தாண்டா போட்டோம், நல்லா தாண்டா பேசினா, அவள் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாடா என்கிட்ட. அப்புறம் என்னடாண்ணா டி உங்களுக்கு ஒயனை பற்றி தெரியுமா அப்படின்னா, ஏன் நம்ம ஸ்கூலில் தாண்டா படிச்சிருக்கா, எனக்கு தாண்டா தெரியல அப்படின்னா, என்னடா சொல்கிற, ஆமாம் அவன் நேற்று தான் சொன்னான், இதோ வேறாம்பர் இந்த குக்கி மண்டை இவன் தான்டா, இவனோட ஆளோட ஃப்ரெண்டு தான்டா அவன் அப்படின்னா, என்னடா யார் சொல்கிற, ஜூன் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜூனோட ஃப்ரெண்டா, அப்படி எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு, இவன் மோஸ்ட்லி நம்ம கண்ணிலே படமாட்டான்னு நினைக்கிறான்டா அப்படின்னா, ஆட பாவமே பட்டு இருந்தால் மையன் அப்பயே லவ் பண்ணி இவன்லாம் முதல்ல தூக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டி மெய்ராண்டி இப்போ போய் எதடா பேசிகிட்டு இருக்க வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு தேயாவும் திட்டுறாரு. இப்போ என்னன்னா இவளுக்கு இருக்க இந்த சஃபரையும் இந்த இன்செக்யூர் ஃபீலையும் நம்ம சரி பண்ணணும், அதை நம்ம மென்டலாக தான் சரி பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு அவள் பாஸ்ட்டு அவள் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்ட்டுன்றீங்களே என்னடா பாஸ்ட்டு அது அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. உனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதுடா, சத்தியமாக தெரியாதாடா, தெரியாது, சரி தெரியாதமே வச்சுக்கோ அப்படின்ட்டு தேயாங் சொல்கிறாரு. அப்போது தேயாங்கிட்ட வந்து டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, அந்த மென்டலி தான் சரி பண்ண முடியும், நீங்கள் பேசுங்க, அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க, நீங்கள் எனக்கு தெரியும் டாக்டர் அவங்க ப்ராப்ளம்லாம், நீங்கள் தெரிஞ்சு தானே நீங்கள் எதுவும் அவங்கள டார்ச்சர், டாக்டர் அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி எல்லாமே எனக்கு A to Z தெரியும், தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் அவங்கள எந்த ஹர்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா ஜிமினா டே ஒயன் கூப்பிட்ற மாதிரி இருக்கிற அப்படின்னா, என்னடா சொல்கிற அப்படின்ட்டு வச்சான், இப்படி ஓடுறான் பாடுறான் அப்படின்னா, டே பட்டரு அறிவு மாரி இல்லைடா உனக்குலாம், இதில் விளாட்ணும் உனக்கு அவஸ்தை மாரி கிடையாதாடா உனக்கு வெண்ண மயனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. டே சும்மா என்னமோ சீரியஸாக கொண்டு போயிட்டுருக்க, அவளுக்கு ஜஸ்ட்டு ஃபீவர் அவ்வளோதான், என்னமோ பெரிய பேஷண்ட் மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, படா ஈர துணியை தொடச்சி மூஞ்சில் வச்சு தேய், ஜுரம் சரியாக போயிடும். ஆமாம் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் நான் பண்ணவே இல்லைடா, சரி நான் போய் பண்ணுறேன், ஐய சாம்பார்ரா இவன், என்னடா அவன் இப்படி மாட்டா, டே நானும் போகணுண்டா ஜிமின்னு, எங்கடா ஜூன் வர அவங்க வீட்டில் யாருமே இல்லை, வர சொல்லியிருக்கா போகணும், டே இருந்தால் என்ன மாதிரி இருங்கடா, கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் ஏன் ராஜாங்கம் தாண்டாங்கன்னா உடனே ஒரு ஃபோன் அடிக்குது. ஜிமின் சொல்லுடி எங்கே இருக்க, இதோ கிளம்பிட்டேன்டி, அடாச்சி பூ இந்த நாய் நம்மளும் சொல்லுது, போத்தே இப்போ வேணா பாரு அப்படின்னா, சரிடா வரேன்டா,
இவனுங்க இருக்கானுங்க பாரு சரியான ட்ரெஸ் பஸ்டர். இவனுங்க கூட தான் வயனை பேச விடணும், இவனுங்க கூட பேசினா வயன் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்ட்டு தேன் மைண்டில் நினச்சிட்டே போகிறாரு. அப்போ உள்ளே போய் பார்த்தா வயன் ஏஞ்சி உட்காந்து ப்ரெட்டு சாப்பிட்ருக்கா. என்னாச்சு வயன் அப்படின்னா, எனக்கு பசிக்குது, நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன் காணோம், ஸோ அதனால தான் நானே எடுத்து சாப்பிட்டேன். உண்மையாலுமே நீ கூப்பிட்டியா? ஆமாம் நான் கூப்பிட்டேன். இப்போ உண்மையாக தான் சொல்லியிருக்கான் போல். வேறு ஏதாவது வேணுமா? எனக்கு ஸ்பைஸாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்பைஸ்லாம் சாப்பிடக்கூடாது, இப்போ ஃபீவரு. தயாங் ப்ளீஸ் தயாங். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டொப்பிக்கு வாங்கி தராரு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் காரமாக இருக்கும், கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கு, பரவாயில்லையா அப்படின்னா. ஐயோ கரெக்டு, நான் இது சாப்பிடுவேன், ஆனால் ஸ்பைஸ் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்கிட்ட வாங்கன்னு சொல்ல. நீ நல்லா சாப்பிட்டேன்னா சீக்கிரமாக இங்கேருந்து போயிடலான்டி ஒயன் அப்படின்னா. டியா கூப்பிடலாம்ல, நல்லா இருக்கு, இப்படியே கூப்பிடுங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒயன் வாங்க போங்க இதெல்லாம் செட் ஆகலடி. சரிங்க பரவாயில்ல ஓகே, நீனும் வாங்க போங்க சொல்கிறேன். நீ சொல்லு என்ன. இல்லை தயாங் அப்படின்னு பேசுறது கஷ்டமாக இருக்குது, நான் வேணா டீ கூப்பிட்டா அது. நல்லா இருக்குடி, பரவாயில்ல கூப்பிடு, என்னை யாரும் அவ்வளோ ஷார்ட்டாலாம் கூப்பிட்டதில்ல, நீயே கூப்பிடு அப்படின்றாங்க. சரி ஓகே, நீங்கள் இது சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் உடம்பு சரி பண்ணுறீ, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நான் நிறையா பேசணும்டி உன்ட்ட, நிறையா பேசலாம் நம்ம அப்படின்னா. ஓகே ஓகே, அப்போ இனிமேல் எப்போ கைப்பட்டாலும் உனக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வந்துடுமா அப்படின்னா. இல்லை இதுக்கப்புறம் வராது, இது வந்து சில ஃபஸ்ட் டைம், இதுக்கப்புறம் வராது அப்படி. ஓ ஃபீவர் வந்து தான் செட் ஆகும் போல், என்னமோ ஒன்று அப்படின்ட்டு அப்படியே பேசினாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க ஒரு 2 டேஸில் வீட்டுக்கு போயிட்டு ஒயன் வீட்டுக்கு போயிடுறோன்னா. வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாமே அப்படி அப்படியே திங்ஸ்லாம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆன் பண்ணுறாங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு தேயாங் வந்து கேட்குறாரு, ஒயன் நீ உன் மைண்டில் இருக்கிறத எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுனா நீ ஷேர் பண்ணலாம், எப்போ வேணால் ஷேர் பண்ணு, நான் எப்போவுமே கேட்பேன், ஐ எம் குட் லிசனர். நான் வந்துட்டு நீ என்ன பேசினாலும் நான் கேட்பேன், நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், உனக்கு வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுனா ஷேர் பண்ணு. ஷேர் பண்ணும்போது நீ ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு கூட நீ சொல்ல தேவையில்ல, என்னை பார்த்து என் ஹேண்டை 2த்தையும் ஹோல்ட் பண்ணி தேயம் அப்படின்னு நீ சொன்னால் போதும், நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தேயம், நான் கண்டிப்பாக ஒரு நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு டைம் ஸ்கிப் ஆகுதுடா. மார்னிங் எழுந்துச்சி 2 பேருமே அட் அ டைமில் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க. ஆமாடா வயனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேன்னா தேயாங்கோட கம்பெனிலே வந்துட்டு அவர் கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டில் இருந்தால் டிப்ரெஸ்டாக ஆயிரும்ன்ட்டு தேயாங்க அவங்களையும் கூப்பிட்டு வேலைக்கு போயிருப்பார். வேலைக்கு போயிட்டு 2 பேருமே கிளம்பி காரில் ஒன்றா போயிட்டுருக்கும்போது ஜிமின் ஃபோன் பண்ணி, டே மச்சான் எங்கேயாவது வெளில போகலாமாடா? எங்கடா போகலாங்கிற? சும்மா பிக்னிக் மாதிரி, வின்டர் வேறு வந்துடுச்சு, பிக்னிக் மாதிரி எங்கேயாவது போயிட்டு ஜாலியாக அப்படியே கப்பலாக போய்ட்டு வரலாமா? இப்போ தான் நீயும் கப்பல் ஆகிட்டல, நீ என்ன சொன்ன கப்பலானா தான் போவோம் அப்படின்னு சொன்னல, அதான் நீயும் கப்பல் ஆகிட்டல, நம்ம போகலாமா எல்லோரும் அப்படின்னு கேட்குறான் ஜிம்மி. சரிடா எங்கே போகலான்னு பாரு அப்படின்னா. ஒயனுக்கு ஓகே வேணாம்? டே ஒயன்லாம் ஓகே தாண்டா சொல்லுவேன். ஒயன் எங்கேயாவது ட்ரிப் மாதிரி போகலாமா கப்பலா? நானே நீ ஜிம்மினோட ஆள், ஜங்கோட ஆள், நம்மளாம் போகலாமா? நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு மேலே கூப்பிட்டானுங்க, நானும் கப்பலானா தான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதனால கேட்குறானுங்க இப்போது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே போகலாம் டே, சரி போகலாம்டா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தா 1 வீக் அப்புறம் எல்லாமே ட்ரிப்புக்காக ரெடி ஆகினேன். எல்லாம் இவனால் வந்தது. நான் அப்பயே சொன்னேன் ஃப்ளைட்டில் போயிடலாம், இல்லை காரில் போகலாம், இவன் தான் சொன்னேன். இப்போ இடுப்பு வலிக்குது, இது வலிக்குது, போட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து தான் கிட்ட தான் ஏர்போர்ட், நம்ம போய் ஸ்பாட்டில் டிக்கெட் எடுத்து கிளம்பிடலாம், கார் இங்கே எங்கேயாவது விட்டுட்டு போயிடலாம். டி லக்கேஜ் பற்றி எவ்வளோ இருக்குண்ணே? விட்ரா போட்டு விட்டுக்கலாம். நீ என்ன சொல்கிறேன்? சரி ஓகே எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன் போகலாம். சரி ஓகே ஃப்ளைட்லேயே போயிடலாம் அப்படின்னு ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. நைட் அப்படியே அந்த ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. ரிசார்ட் ஃபயர் கேம்ப் மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. செட்டப்பில் உட்காந்துட்டு எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு வயனும் பயங்கரமாக சிரிக்கிறான்.
ஒயின் சிரிக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் தேயாங் வந்து இந்த மாதிரி பார்க்குறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக எதுவுமே மைண்டில் இல்லாமல் ஃப்ரீயாக சிரிக்கிறா. அதை பார்த்து ஒரு மாதிரி ப்ளிஸ்ஃபுல்லாக, டே ஜிமின்னு தேங்க்ஸ்டா அப்படின்னா, எதுக்குடா அங்கே பாருடா ஒயின் எப்படி சிரிக்கிறா பாருடா, நான் அவளை கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுதுடா, இவ்வளோ நாள் ஆகுது, இந்த மாதிரி சிரித்து நான் பார்த்ததே இல்லை மச்சான், எல்லாம் உன்னால தான், நீங்கள் பிக்னிக் போகலான்னு சொன்னனால தான்டா. சி நான் விட்றா, நம்ம தங்கச்சிடா பார்த்துக்கலாம். நீ உன் தங்கச்சி சொல்கிற, எனக்கு என்ன தங்கச்சிங்கிற? சரி என் தங்கச்சிடா பார்த்துக்கலாம் விட்றா, சரி பண்ணிடலாம்டா, நம்ம இப்படி அடிக்கடிக்கு இந்த மாதிரி கிளம்புவோம்டா, எங்கேயாவது போயிட்டு அப்படியே சரி பண்ணிடலாம். ஆனால் நீ வந்துட்டு அவள் மைண்டில் இருக்காது, நீ வந்து அவள் வாயால் கேட்டால் மட்டும்தான்டா சரியாகும். டேய் நான் சொல்லிட்டேன்டா, அவளுக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லிட்டு விட்டுடா, நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஜிம்னு இங்கே குஸ் குஸ் பேசுமே. டேய் 2 நாய்ங்களா என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய் அடி ஒன்று அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், என்னடா நாயின்ட்டுக்க? டேய் என்னடா? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 அரசர்கள் சேர்ந்து ராஜ ரகசியங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க, ஒயனும் சிரிக்கிறான். ஒரு நைட் டைம் வந்துட்டு ஒரு பீச் கிட்டே போய் நின்றுட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு தேன் பின்னாடி தான் பேக் ஹக் பண்ணுறாரு. அப்போ ஒயன் ஒரு மாதிரி படப்பட நான் கூல் தயவு செஞ்சு பதறாத, எனக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆசை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயன், ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ நம்மளா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு தேங்க. ஒயனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் இல்லை கொஞ்ச நேரம் எனக்காக ப்ளீஸ், எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்த்தா அப்படியே பீச் வியூடா, பீச்லேருந்து அலை அப்படியே அடிக்குது. ஒயின் வந்துட்டு ஒரு சின்ன ஷால் மாதிரி அப்படியே மேலே போட்டு கப் பண்ணியிருப்பா குளிர்க்காக. அப்படியே பின்னாடி வந்து தேயாங் வந்து ஜக்கினோட அப்படியே ஹக் பண்ணியிருப்பார். ஹக் பண்ணிட்டு அந்த ஷோல்டரில் வந்து அப்படியே ஹெட்டை வச்சு அப்படியே பவுட் பண்ணிகிட்டே தான் பேசியிருப்பார் ஒயன்கிட்ட. தேயாங் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் ஒயன். ஏன் ஒயன் உனக்கு இன்னுமே என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணணுன்னு தோணலையா, என்கிட்ட சொல்லணுன்னு தோணலையா? எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் நவ், நீ என்கிட்ட சொல்கிறதுன்னா சொல்லலாம் அப்படின்னா. தேவையில்லை நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அங்கேருந்து வேகமாக போயிடுறாங்க. தேங்காய்க்கு ஒரு மாதிரி சேடாகிடுது. தேங்காய் அப்போ வேகமாக அங்கேருந்து போய் ஜங்குக்கு ஜிம்மின்னு வெளியே கூப்பிட்டு, அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறான்டா, அவன் இன்னுமே என்கிட்ட ஷேர் பண்ணலடா, நான் இப்போ போய் என்ன தெரியுமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாரு. அவள் அங்கேருந்து ஓடினதையும் சொல்கிறாரு. அவளுக்கு இன்னும் டைம் வேணுமோ என்னமோட, ஏன்டா அவளை கம்பல் பண்ணுற விட்றா அப்படின்னா. இதுக்கு மேலே இங்கே பாரு என்னடா நினச்சிருக்கேன், நான் என்ன அவளை தூக்கிட்டு போய் கல்யாணமாக பண்ணேன், நான் பிடிச்சி தானடா கல்யாணம் பண்ணேன், எனக்கு அவள் கூட இருக்கணும்டா, சந்தோஷமாக வாழணும்டா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டாடா, அவளோட கஷ்டம் அதிகம்டா, அவளை அதுலேருந்து காப்பாற்றணும்டா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ ஜிம்மி விட்டு மச்சான் வெளியே நம்ம இங்கே இன்னும் 1 வீக் இருக்க போகிறோம், 1 வீக்கில் என்றைக்காவது ஒரு நாளாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு கண்டிப்பாக தோணும், அதனால் நீ நீ வந்து எதுவுமே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வாடா போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சோஜு குடிக்கிறாங்க எல்லோரும். ஜேகே வந்து சரக்கு, ஜிம்மும் சரக்கு, ஆனால் தேவங்க மட்டும் குடிக்க மாட்டார், அவருக்கு சோஜு குடிக்கிறாரு. சோஜு குடிச்சிட்டு அலப்பற அவருக்கு. எனக்கு வேணும் மச்சான், வாங்கி கொடுடா ஜிவினு, என்ன பார்க்கட்டும் மச்சான், வாங்கி கொடுடா ஜிவினு. அதுவும் பொண்டாட்டிடா. ஆமாம் மச்சா, அடா உன் பொண்டாட்டி இல்லைடா என்ன வாங்கி தர சொல்கிற தேங்கா, உனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ இருக்க பாடுறா இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு குடிச்சிட்டு கொடுத்துற அலப்பற இருக்கே. உங்களுக்குலாம் அது புரியாது போடா, அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா தாங்க முடியலடா, படப்படன்னு இருக்குடா, வலிக்குதுடா, என்ன பண்ணுறது, கடவுள் அவன் வாழ்க்கையில் எப்படிலாம் விளையாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ஒரு மாதிரி அப்படியே கண்ணெலாம் கலங்கி அந்த பீச்சுக்கிட்ட போய் நின்றுட்டு, லவ் யூடி ஒயனு, சீக்கிரம் வாடி, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு கூட இப்படி வாழணும்னு ஆசையாக இருக்குது தெரியுமா ஒயன், லவ் யூ ஸோ மச், லவ் யூடி பொண்டாட்டி, சீக்கிரம் வந்துடுடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஒரு பாட்டு பாடுறாரு. அழுதால்